ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட உமது வேத வசனங்களை தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த தருணத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். எல்லா துதிகன மகிமை எடுத்துக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய சுத்த கிருபையினால மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 3வது வசனத்தின் மூலமாக தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தபடினால அவைகளை உங்களுக்கு முன்பாய் நான் வைக்கிறேன். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாட்களில் வேத வாசிப்பு இந்த நாட்களில் அதிக குறைவாய் காணப்படுகிறது. வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் எசாயா 34 அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள், அவைகள் ஜோடி இராது, அவைகள் ஒன்றும் குறையாது, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இந்த வேத புஸ்தகத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். பல தேவனுடைய மனிதர்கள் தேவனுடைய அபிஷேகத்தில் நிறைந்துதான் இந்த வேத வார்த்தைகளை நமக்குன்னு சொல்லி கர்த்தர் இன்னைக்கு மகத்துவமாய் இந்த வேத வசனங்களை நம் கையில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எழுதி கொடுக்கப்பட்ட இந்த வேத வசனங்களை வாசிக்கிறதுல நமக்குள் ஒரு வாஞ்ச தேவை. கர்த்தருடைய வாய் சொல்லின இந்த வேத வசனம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை கூட நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் இந்த நாட்களில் உலக ஞானம் எத்தனையோ பேருக்கு இருக்கலாம். ஆனால் அருமையான தீமோத்தேயுவுக்கு பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், கர்த்தருடைய ரட்சிப்புக்கேற்ற ஞானத்தில் நீ சிறு வயது முதற்கொண்டு பரிசுத்த வசனங்களை அறிந்தவனாய் இருக்கிறாய் என்று சொல்லி கர்த்தருடைய வசனங்களை நாம் அறிந்து கொள்வதுதான் அந்த ரட்சிப்புக்கேற்ற ஒரு ஞானம். உலகத்தின் ஞானம் அந்த நாட்களில் இருக்கலாம். எத்தனையோ காரியத்தில் நான் இப்படி ஞானமாக இருக்கிறேன், இந்த காரியம் என் பிள்ளை இப்படிலாம் பண்ணுறான்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த ரட்சிப்புக்கேற்ற ஒரு ஞானம் நமக்கு தேவைன்னா இந்த வேத வசனங்களை வாசிக்க வேண்டும். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் உபாகமம் 17ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகிய ஆசாரியனிடத்துல போய் நியாயப்பிரமாண பிரதியை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொள்ள கடவன். ஏன் அதை வாசிக்கணும்? அனுதினமும் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அனுதினமும் என்ன செய்யணுமா? இந்த வேத வசனங்களை வாசிக்கணும். அப்போதான் அவனும் அவனுடைய குமாரும் இந்த பூமியில் நீடித்திருப்பார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே உபாகமம் 17ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேத வார்த்தைகள் ஆண்டவருக்கு கை கொள்ள ஆரம்பிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை கற்றுக்கொள்ளும்படி என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எதுக்காக அந்த வசனம் வாசிக்கிறோம்? அந்த கர்த்தருக்கு பயப்படுற ஒரு பயம் நமக்குள்ள உண்டாகும்படி தான் ஜீவனுள்ள நாளெல்லாம் வாசிக்க கடவன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே காரியத்தை தான் உபாகமம் 31ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அதை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் நாம் கர்த்தருடைய வசனங்களை வாசிக்கிறதுல எவ்வளவு குறைவுள்ளவளாய் காணப்படுகிறோம். இன்னும் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் வேதம் அழகா சொல்லுதுங்க. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் அழகா சொல்லுது, நான் வரும் அளவும் வாசிக்கிறதிலும் உபதேசிக்கிறதிலும் புத்தி சொல்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ வாசிக்கிறதுல நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வேதத்தில் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை கூட நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கு அந்த மந்திரி எத்தியோப்பிய மந்திரி என்ன செய்கிறான்? அங்கு ரதத்தில் போய் கொண்டிருக்கும் போது வேத வசனங்களை வாசித்து கொண்டிருக்கிறானா. வாசித்து கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை நோக்கி இந்த ரதத்தோடு நீ சேர்ந்துக்கன்னு சொல்லி அவனோடு கூட ஆவியானவர் பேசின உடனே அந்த ரதத்தோடு அவன் சேர்ந்து அவன் புறப்படுறதை நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். அப்போ அந்த மந்திரிக்கு வாசிக்கிறதான அந்த வேத வசனத்தை கற்றுக் கொடுக்கும்படி அவன் ஆசையாய் அவன் வாஞ்சியாய் இந்த பிலிப்பை கூப்பிடுகிறத நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆவியானவருடைய உதவியோடு கூட பிலிப்பும் இந்த வசனங்களை அந்த மந்திரிக்கு கற்றுக் கொடுத்து கர்த்தருடைய சத்தியத்துக்குள்ள அவனை நடத்தி ஞானஸ்தானத்தினுடைய அந்த அருமையான உபதேசத்துக்குள்ளும் அவனை கொண்டு வருகிறத நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வசனத்தை நம்ம வாசிக்க ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் வந்து அவைகளை ஜோடி சேர்க்க ஆரம்பிப்பாராம். ஆண்டவருடைய பிள்ளைகளை, வேத வசனத்தின் மேல நமக்குள்ள ஒரு தாகம் உண்டா?
கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது வேதம் அழகா சொல்லுதுங்க. சங்கீத புஸ்தகம் 119 அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க எடுத்து நீங்க வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் நான் முதியவரை பார்க்கிலும் நான் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று. அப்போ வேத வசனங்களை வாசிப்பதற்கு நம்முடைய இருதயத்தை முதலாவது திறந்து கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் நம் கையில மகத்துவமாய் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தை நீ மறந்தா கர்த்தர் நம்மை மறப்பார், நம்மை மட்டுமல்ல பிள்ளைகளை மறப்பார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். தேவப்பிள்ளையை வசனங்களை வாசிப்பதற்காகத்தான் கர்த்தர் நம் கையில இந்த மகத்துவமான வசனங்களை புஸ்தகத்தை கர்த்தர் நம் கையில எழுதி கொடுத்திருக்கிறார். ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி அதை நீ தீர்க்கமாக எழுது என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். எசாயா 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட நீங்க வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் தெளிவாய் வேத அழகா சொல்லுதுங்க, கர்த்தருடைய வார்த்தையானது பிற்காலத்துல என்னென்றைக்கும் இருக்கும்படி அதை ஒரு பலகையில எழுதி வை என்று சொல்லி எரேமியா இன்னும் எசேக்கியேல் தீர்க்கதரிசி எல்லாரிடத்திலும் ஆண்டவர் பேசும்போது இதை எழுதி வை என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ நமக்கு எச்சரிப்பு உண்டாகதான் இன்னைக்கு வேத வசனமானது நம் கையில எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்துல வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. அன்றைக்கு யோவான் இடத்துல ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை நீ எழுது என்று சொல்கிறார். எவைகளை எழுதணுமா? கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இனி சம்பவிக்க போகிறவைகளையும் எழுது என்று கர்த்தர் அவனோடு கூட பேசி எழுதின ஒன்றுதான் இந்த வேதாகமம். குறிப்பாக இந்த வெளிப்படுத்தல் விசேஷம். கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தருடைய வார்த்தையின் மேல நம்ம எவ்வளவு தாகமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த வேதத்தை எடுத்து நாம் வாசிக்க முடியும். சிலருடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல 10 நிமிஷம் அவங்களுக்கு கடப்பதே என்ன செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. வேத வசனங்களை வாசிக்கிறதுலையோ ஜபத்திலையோ ரொம்ப குறைவுள்ளவர்களாக இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மீன் தண்ணிக்குள்ள இருக்கும்போது பாருங்க எவ்வளவு ஆழமா இருந்தாலும் அதுல நீந்தும். ஆனா இன்னைக்கு ஆவிக்குரியவர்களாகிய நாமும் கூட அபிஷேகத்தில் நிறைந்திருக்கும் போது மாத்திரமே இந்த வேத வசனத்தை வாசிக்க முடியும். தேவனுடைய பிள்ளையை ஆவியானுடைய உதவியோடு மாத்திரமே இந்த வேத வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்க முடியும். வேத வசனங்களை இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். கர்த்தருடைய பிள்ளையை அந்த ஒரு பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வேத வசனங்களை ஆராய வேண்டும், வாசிக்க வேண்டும். அந்த வாசிப்பதற்கு ஒரு தாகம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். அந்த வாசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் கர்த்தர் என்ன செய்வார்? நம்மை கனம் பண்ண ஆசையா இருப்பார். தேவனுடைய பிள்ளையை என்னை கனம் பண்ணுகிறவர்கள நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்னார்லவா. அப்ப வேத வசனங்களை வாசிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள உண்டா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அநேகருடைய வாழ்க்கை இன்னைக்கு கையில மொபைல் வச்சிருக்கிறோம், இதுல வாசித்தா போதும்னு சொல்லி அநேகர் வசனங்களை வாசிப்பதுல அலட்சியப்படுத்துகிறோம். கையில நியாயப்பிரமாண அந்த நூலை தனக்காக தனக்கொரு பிரதியை வைத்துக் கொள்ள கடவன் என்று ஆண்டவர் எழுதி வைக்கலையா? அப்ப நமக்காக இந்த வேத வசனம் அல்லவா கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ அழகா சொல்லுதுங்க, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த வசனத்தின் மேல ஒரு தாகம் கிடையாது, வாஞ்சை கிடையாது. வாஞ்சை இல்லாம நம்ம வாழ்க்கையில வாழ்வோமானால் வேத வசனங்களை ஒரு நாள் நம்மளால வாசிக்க முடியாது. ஆகவே இன்றைக்கு அப்பாட்ட நம்ம கேட்க போறோம், இயேசுப்பா வசனத்தை வாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொன்னீர்களவா, அந்த பாக்கியத்தை எனக்கு தாங்க நீங்க கேட்பீர்கள். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கூட மேலான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க அவர் ஆவலுள்ளவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, வாசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கலாம், அதே நேரத்தில் கேட்கிறவன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளை இந்த நாட்கள்ல ஆண்டவர் பல முறை வசனங்களின் மூலமாய் நம்மோடு கூட ஊழியர்கள் மூலமாக எத்தனையோ செய்திகள் மூலமா நம்மோடு ஆண்டவர் பேசிக்கிட்டே தான் இருக்கிறார். ஆனா பேசுகிற அந்த வேத வசனங்களை நம்ம கேட்கறதுல குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம். வேதம் அழகா சொல்லுது, ஆரோக்கியமான அந்த உபதேசத்தை பொறுத்து கொள்ள மனம் இல்லாமல் செவித்து நம்மளவர்களாய் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். எத்தனையோ முறை ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். சகரியா 7ஆம் அதிகாரத்துல 12 கூட நீங்க வாசித்து பாருங்க. எத்தனையோ முறை கர்த்தர் தன்னுடைய ஊழியர்கள் மூலமா நமக்கு அநேக புத்திமதிகளை சொல்றாரு. ஆனாலும் பாத்தீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாம இருதயத்துக்குள்ளாக ஒரு கடினம். ஆண்டவருடைய பிள்ளையை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம செவி அடைத்துக் கொள்கிறவர்களாய் காணப்படுறோம். வேற சத்தமெல்லாம் காதுல விழுது, பாட்டு சத்தம் கேட்குது, என்னென்னமோ சத்தம் கேட்குது. ஆனா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க நமக்கு மனம் இல்லாமல் இருக்கிறோம். அருமையான வேதம் தெளிவாய் சொல்கிறது,
எரேமியா 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. நான் யாரோடு பேசி எச்சரிப்பேன், ஏனென்றால் அவர்களுக்கு இந்த வசனத்தின் மேல விருப்பம் இல்லை, அவருடைய செவியானது விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை என்று சொல்லி ஆண்டவர் துக்கத்தோடு பேசுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வசனத்தின் மேல விருப்பம் இல்லையா? இன்னைக்கு யோசிங்க, வசனத்தின் மேல ஒரு தாகம் இல்லாமல் இருக்குமானால், அந்த வசனத்தின் செவி கொடுப்பதற்கு ஒரு வேளை வாஞ்சை இல்லாமல் இருக்குமானால், நம்ம செவியானது இன்னும் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. அவர்கள் எனக்கு முகத்தை அல்ல முதுகை காட்டினார்கள். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை பல முறை உபதேசங்களாக நமக்கு கொடுக்கப்பட்ட போதிலும் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு, புத்திமதியை ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லாமல் போனார்கள், செவி கொடாமல் போனார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளையே, ஒருவேளை எத்தனையோ முறை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். இன்னும் அதே எரேமியா 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை கூட வாசித்து பாருங்க. அங்கும் பரிசுத்த வேதம் சொல்கிறது, அவர்கள் முன்னிட்டு அல்ல பின்னிட்டு போனார்கள். காரணம், இந்த வசனங்கள் அவருடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லாமல் இருக்கிறார்கள், செவி கொடுக்கவில்லை என்று ஆண்டவர் துக்கத்தோடு பேசுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வேதம் அழகா சொல்லுதுங்க. அன்றைக்கு பிரசங்கி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை ஆண்டவர் விரும்பலையாம். ஆலயத்துக்கு போறோம், நம்முடைய நடைகளை காத்துக்கொள்ள வேண்டுமா? வேதம் சொல்லுதுங்க, நம்ம செவி கொடுக்கும்படி அவருடைய சமூகத்துல நம்ம சேருவதை நலம் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப கர்த்தருடைய வசனங்களுக்கு செவி கொடுப்பதுதான் ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிறார். இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில செவி தினமுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். செவி கொடுப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையானது அநேக நேரம் வசனங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்தாலும் கூட மந்த செவி உள்ளவர்களாக, அந்த செவியை அடைத்துக் கொள்கிறவர்களாக இந்த நாட்களில் காணப்படுகிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை கூட நீங்க எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய செவி ஞானி இடத்துல தங்கும் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய வசனத்தை, அந்த ஜீவனுக்குரிய வசனங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த வசனம் ஆவியாக அது ஜீவனுமாய் நம்ம மத்தியில வருகிறது. அந்த ஜீவனுக்கு ஏதுவான அந்த வசனங்களை அநேக நேரம் நம்ம கேட்கலன்னா நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளையை, நம்முடைய ஜீவியமானது ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளையை ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நம்முடைய வாழ்க்கை அநேக நேரம் இஸ்ரவேல் ஜனங்களை போல எத்தனையோ முறை ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறோம், ஆனாலும் கூட அவர்கள் கோபம் மூட்டினது போல நாமும் என்ன செய்கிறோம்? இருதயத்தை கடினப்படுத்துகிறோம். வசனங்களை கேட்டாலும் அந்த கேட்க நம்முடைய உள்ளங்கள் ஆழத்துல அது பதியாதபடி அநேகருடைய இருதயங்கள் என்ன செய்யப்படுகிறது? அடைக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய இருதயத்தை அவங்க திறந்து கொடுப்பதில்லை. அன்றைக்கு அருமையான சேவன் சொல்லுகிறான். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை கூட நீங்க பாருங்க. அங்கு வேதத்துல வாசிக்கிறோம், அவருடைய செவி விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை, அவருடைய இருதயம் கூட விருத்த சேதனம் பண்ணப்படாதபடினால பரிசுத்த ஆவியானவருக்கு அவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள் என்று சொல்லி வசனத்தை நம்ம கேட்கலனா ஆவியானவருக்கு தாங்க எதிர்த்து நிற்கிறோம். வேதம் அழகா சொல்லுங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், உலகத்தில் இருக்கிற மனிதர்களை பார்க்கிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆனா உலகத்தின் மக்கள் உலகத்துக்குரிய காரியங்களை தான் பேசுறாங்க, உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும். ஆனா தேவனால் பிறந்தவன் மாத்திரம்தான் தேவனுக்குரிய காரியங்களை சிந்திக்கிறான், அவைகளை குறித்து செவி சாய்க்கிறான் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளையை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வாசற்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிற ஒரு இருதயம் நமக்குள்ள இருக்கிறதா? யோசித்து பாருங்க. அன்றைக்கு அருமையான எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்றார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு, மரித்து போன எலும்புகள் ஒன்று கூட பார்த்தீங்கன்னா அதன் எலும்போடு கூட இல்லை, எங்கெங்கேயோ இருக்குது. ஆனா அந்த தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? அந்த எலும்புகளை பார்த்து நீ பேசு என்று ஆண்டவர் அவனுடைய வாயில வார்த்தை வைக்கிறார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது அந்த எலும்புகள் மத்தியில ஒரு இரைச்சல் உண்டானதாம், பின்னாடி ஒரு அசைவு உண்டானதாம். ஆண்டவருடைய பிள்ளையை தன் எலும்போடு கூட அந்த எலும்புகள் வந்து சேர்ந்து கொண்டதாம். அதுக்கு மேல நரம்புகள், தசைகள், அதன் மேல் தோல் உண்டானது. பின்பு அவன் ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது தன் அந்த எந்தெந்த மரித்து போன ஆவிகளோ அல்லது எந்தெந்த ஆவிகளோ அந்த ஆவிக்குள்ளாக அந்த மனிதனுடைய சரீரத்துக்குள்ளாய் வந்து அந்த ஆவி வந்து இறங்கினது நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்னைக்கு ஆவியானவர் சொல்கிறார், அந்த மரித்து போன எலும்புகளை பார்த்து பேசும்போது அது செவி கொடுக்குதுன்னா இன்னைக்கு ஏசப்பா பிள்ளைகளாகிய நாம எத்தனையோ நேரம் நம்முடைய செவியை
அடைத்துக் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய செவி இன்னைக்கு திறக்கப்படும்படி ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் அழகா எழுதி வைத்திருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம், நித்தம் என் வாசற்படியில காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனிதன் தான் பாக்கியவான் என்று. அப்ப ஆண்டவருக்கு செவி கொடுக்கக்கூடிய ஒரு செவி நமக்கு தேவைங்க. செவி கொடுக்கிறோமா? யோசித்து பாருங்க. எத்தனையோ நேரங்கள்ல கர்த்தர் பல தீர்க்கதரிசிகள் மூலமாய் நம்மோடு பேசிக்கிட்டே இருக்கிறார். நம்ம ஒருவேளை உலகத்துக்குரிய காரியத்தை நம்ம அநேக காரியங்களை ஆராய நம்ம பார்க்கிறோம். ஆனா இயேசுப்பாவுடைய வார்த்தையை கேட்கறதுல நம்ம குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த தீர்க்கதரிசன புஸ்தகங்களில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கூட நீங்க வாசித்து பாருங்க. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை நம்ம கை கொள்ளும் பொழுது நம்ம அதிக பாக்கியவான்கள் என்று அங்கு திரும்ப பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். பாக்கிய நிறைந்த ஒன்றுதான் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம். இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை நம்ம ஆராய்ந்து பார்ப்போமானால் அது முழுவதுமாக இனி சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து தான் வேதத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கிறது. அநேகருக்கு இந்த புஸ்தகத்தில் வாசிப்பதில் வாஞ்சை கிடையாது, புரிந்து கொள்ள முடியாதபடி அநேகருடைய இருதயமானது ஒரு மந்த இருதயமாய் காணப்படுகிறது. எம்மாவூர் சீஷர்களோடு கூட ஆண்டவர் பேசும்போது கூட அவருடைய இருதயம் மந்த நிலைமையில் இருந்தபடினால அந்த இருதயத்தை கடினத்து நிமித்தம் அவங்களால இந்த வசனங்களை புரிந்து கொள்ள முடியாதபடி அவருடைய இருதயமானது மந்த நிலைமையில் இருந்தது. ஆனா வேதம் சொல்கிறது, வசனங்களை விலைக்கு காண்பித்த பொழுது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது என்று சொல்லி. அப்போ இந்த வேத வசனங்களை நம்ம கை கொள்ள வேண்டும், இந்த வசனங்களை புரிந்து கொள்ள வேண்டும், வசனங்களை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளையை, வேதத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்களானால் இந்த வசனங்களை கை கொள்றவங்க அதிக பாக்கியவான்கள். வேதம் அழக சொல்லுதுங்க. யாத்ராமம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்கன்னா, இந்த வேத வசனங்களை நாம் கை கொள்ளும் பொழுது, வேத வசனத்தில் இருக்கிறதான அந்த கற்பனைகளை நாம் கை கொள்ளும் பொழுது 1000 தலைமுறை வரையிலும் அவர் இரக்கம் காண்பிக்கிறாராம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கூட நீங்க வாசிங்கன்னா அங்க வேதத்தில் வாசிக்கிறோம், உடன்படிக்கையும் தயவையும் 1000 தலைமுறைகளிலும் காக்கிறவர் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யாத்ராமம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கூட நீங்க வாசித்து பாருங்க. அன்றைய வசனங்களை நாம் கை கொள்ள ஆரம்பிக்கும் போது இந்த பூமியில் இருக்கிற சகல ஜனங்களை விட ஆண்டவர் நம்ம சொந்த சம்பத்தா ஆண்டவர் தெரிந்து கொண்டாராம். அப்போ யோசித்து பாருங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட நீங்க வாசித்து பாருங்க. இந்த வேத வசனங்களை நீ கை கொண்டபடினால, என் நாமத்தை நீ மறுதலியாதபடினால உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று அப்பா சொல்றார். அப்போ இந்த வேத வசனங்களை நம்ம கை கொள்ளும் போது ஆண்டவர் ஒரு வாசல் ஒன்றை திறக்கிறாராம். எதத்துல? யோவான் 14ஆம் அதிகாரம் 21, 23 வசனங்களெல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. அவருடைய வசனங்களை நம் கை கொள்ள ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட வந்து வாசமா இருப்பாராம். அவர் மாத்திரமல்ல, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேருமே நம்மோடு வந்து வாசமா இருப்பாராம். ஏனென்றால் இந்த வேத வசனங்களை நம் கை கொள்ள ஆரம்பிக்கும் போது வேதம் சொல்லுதுங்க, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் 5வது வசனம், அவனிடத்துல அன்பு பெருகும் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப வேத வசனங்களை கை கொள்ளுகிற ஒரு இருதயம் நமக்கு தேவை. ஆண்டவருடைய பிள்ளை, இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்களை நம்ம ஆராயலாம், எத்தனையோ காரியங்களுக்காய் ஓடலாம். ஆனா அவருடைய வசனங்களை கை கொள்றவன் தான் பாக்கியவான்கள். வசனத்தை நாம் கை கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் உண்டா? இன்னைக்கு கடைசி காலத்துல வாழ்கிறோம். வேதத்தில் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்களானால் அங்கு ஒரு அதிபதி வசனத்தை கேட்க ஆசையா இருக்கிறானா. ஆனா எலிமா என்று சொல்லப்பட்டவன் அந்த அதிபதியை விசுவாசத்து நின்று திருப்பும்படி அவன் என்ன செய்யறான்? இந்த தேவனுடைய ஊழியர்களோடு, பவுலோடும் பர்னபாவோடும் போராடுகிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். தேவப்பிள்ளையே, அப்போ அவன் மேல ஒரு பயங்கரமான நியாய தீர்ப்பு உண்டாகிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 8லிருந்து எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. அப்ப இன்றைக்கு வசனத்தை கேட்க விடாதபடி ஒரு கூட்டம் ஒருவேளை உன்னை தடை செய்யுமானால் ஆண்டவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் தொடங்கும் என்பதை மறந்துடாதீங்க. வேத வசனங்களை ஆசையா நீ வாசிக்க வேண்டும், வேத வசனங்களை கை கொள்ள வேண்டும், வசனங்களை கேட்கறதற்கு உன்னுடைய செவி எப்பொழுதும் திறந்திருக்க வேண்டும். ஆண்டவர் செவியை திறக்கிற நேரம் எந்த நேரம் தெரியுமாங்க? அதிகாலை நேரம். வேதத்துல எசாயா 50ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசித்து பாருங்க. காலையில நம்மை தேவன் எழுப்புகிறாராம், எழுப்பி கற்றுக் கொடுக்கிறாராம். காலையில நம் செவியை திறக்க செய்கிறார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்பா அந்த அதிகாலையில பார்க்கிறாரு, என் பிள்ளை என்
கற்பனையை கைக்கொள்றானா? ஏன்னா யாத்திராமம் 16ஆம் அதிகாரம் அங்கு 5வது வசனத்திலிருந்து நீங்க தொடர்ந்து படிச்சு பாருங்க. விடியற் காலத்துல என் மகிமையை காண்பீர்கள் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப அந்த அதிகால நேரத்துல இஸ்ரவேல் ஜனங்க எழுந்து தங்களுடைய பாளையங்கள்ல மன்னாவை பொறுக்கிறாங்களான்னு சொல்லி ஆண்டவர் அவளை சோதித்து பார்க்கிறார். ஆனா அவங்க அதிகால நேரத்துல எழுந்து மன்னாவை அவரவர்கள் தேவை தக்கதாக ஒரு ஓமர் பொறுக்குனாங்கன்னா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அப்படி ஒருவேளை அந்த மன்னாவை அவங்க கீழ்ப்படியாம பொறுக்கலன்னா அவங்க அந்த நாள்ல ஆகாரத்தை அவங்க பெற்றுக்கொள்ள முடியாது. அதே போலதான் ஆண்டவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார், என் கற்பனைகளை கை கொள்றாங்களோ இல்லையோ என்று இதன் மூலமாய் நான் அவர்களை சோதித்து பார்ப்பேன் என்று. அதே போலதான் அன்றைக்கு சொல்லப்பட்ட அதே வார்த்தை தான் இன்றைக்கும் நம்முடைய கையில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அப்பா பார்க்கிறாரு, என் பிள்ளை இந்த வசனத்தை வாசிக்கிறாளா. அந்த வசனங்களை அவ அதிகாலையில உட்கார்ந்து வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் ஆண்டவருடைய பிள்ளையை நம் செவி திறக்கப்படுகிறது என்பதை நீங்க மறந்துடாதீங்க. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இருதயங்களை எழுதப்பட வேண்டுமானால் வேதம் அழகா சொல்லுதுங்க. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்க. அதே போல எபிரேயர் 10ஆம் அதிகாரம் அங்கு 14, 15 வசனங்களை வாசித்து பாருங்க. அழகா ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய இருதயத்துக்குள்ளாக அவருடைய பிரமாணங்களை மனதில் வைத்து இருதயத்துல கர்த்தரை எழுதுகிறார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். வசனங்களை ஆண்டவர் நம் இருதயத்துல எழுதுகிறாராம். வேதத்துல யாத்திராமம் 31ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை நீங்க வாசித்து பாருங்க. அதே போல 32ஆம் அதிகாரத்திலே கூட அந்த அருமையான மோசேயினுடைய கையில கர்த்தரால் செய்யப்பட்ட ஒரு கற்பனைகளை ஆண்டவர் தன்னுடைய விரலினால அந்த 10 கற்பனைகளை ஆண்டவர் எழுதி கொடுத்தாராம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அந்த தவறு நிமித்தம் இந்த மோசே அந்த 10 கற்பனைகளை உடைத்து போட்டான் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். 2வது முறையா யாத்திராமம் 34ஆம் அதிகாரத்துல கர்த்தர் அதிகாலையில வா, நான் திரும்ப உனக்கு நான் அதை எழுதி கொடுக்கிறேன் என்று அவனுடைய கையில ஒரு சித்தியும் பலகையின் மூலமா அந்த பலகையை அவன் செய்து தேவ சமூகத்துக்கு புறப்படுறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஒருவேளை அன்னைக்கு உடைத்து போட்ட அந்த பலகை ஆண்டவருடைய பிள்ளை இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்து நிமித்தம் உடைத்து போடப்பட்டது. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுடைய அந்த கல்லான இருதயத்தை கர்த்தர் எடுத்து போட்டு மையினால் அல்ல, அவருடைய விலையேற பெற்ற அபிஷேகத்தின் மூலமாய் ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில எழுதுகிறாராம். யோசித்து பாருங்க, வசனம் மறந்து போச்சு நம்ம சொல்லவே முடியாது. வேத வசனங்களை நாம் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் ஒரு நடமாடும் நிருபமாய் மாற வேண்டும். நம்மை பார்க்கிறவங்க நமக்குள்ளாய் இருக்கிற வேத வசனங்களை அவங்க பருக வேண்டும். தேவனுடைய பிள்ளையை வேத வசனத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு இருதயம் உண்டா? ஏசாயா 55 அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, நலமானதை நீங்க சாப்பிடுங்க, எனக்கு செவி கொடுங்க. ஆண்டவருடைய பிள்ளை நலமான வேத வசனங்களை நம்ம சாப்பிடுகிறோமா? அவருடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறோமா? அன்றைக்கு அருமையான சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமா சவுலோட ஆண்டவர் பேசுறாரு, என் வசனத்துக்கு அவன் செவி கொடுக்கல, என் வசனத்தை அவன் நிறைவேற்றவில்லை. தெய்வ பிள்ளையே, அப்ப வசனத்துக்கு செவி கொடுக்கலன்னா கீழ்ப்படியாம நமக்குள்ள ஒரு கீழ்ப்படியாத ஒரு குணம் இருக்குமானால், ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ள இல்லாமல் இருக்குமானால், கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் நமக்குள்ள இல்லாமல் இருக்குமானால், தேவ பிள்ளையே நம்ம வாழ்க்கையில கூட இதே போலதான் சவலை விட்டு கிருபை விலகி போனது போல நம்மை விட்டு கிருபை விலகி போகக்கூடாது. கீழ்ப்படிதல் தான் ஆண்டவருக்கு பிரியமான ஒன்று. தெய்வ பிள்ளையே, பலியை பார்க்கிற கீழ்ப்படிதல் ஆண்டவருக்கு பிரியம் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப அவரை பிரியப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? யோசித்து பாருங்க. எத்தனையோ நேரங்களை இந்த வேத வசனங்களை வாசிக்கிறதுலையும் வேத வசனங்களை கேட்கிறதுலையும் வேத வசனங்களை கை கொள்கிறதிலும் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கு வேதத்துல வாசிக்கிறோம், என் வசனத்தை ஒருவன் கை கொண்டால் அவன் மரணத்தை காண்பதில்லை. கர்த்தருடைய பிள்ளையே, உலகத்துல எத்தனையோ பேர் மரிக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் மரிக்கிறாங்க. ஆனா நாம இந்த வசனத்தை கை கொள்ளும் போது 2ஆம் மரணம் நம்ம மேல வந்து நம்மை ஒரு நாளும் தொடப்போவதில்லை. ஆண்டவர் விசேஷமாய் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நம் சரீரத்துக்குள்ள வைத்திருக்கிறார். அவருடைய மண்பாண்டமாய் இருக்கிறோம். வேதத்துல 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4லிருந்து 8 வசனம் வரையில நீங்க வாசித்து பாருங்க. மிக அழகாய் போடப்பட்டிருக்குது. தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி
அநேகருடைய இருதயங்களை பிரகாசிக்க விடாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அந்த அவிசுவாசிகளுடைய உள்ளங்களை குருடாக்கி இருக்கிறான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவப்பிள்ளையே, ஆனால் அந்த வசனத்தினுடைய சுவிசேஷத்தின் ஒளி நம்முடைய இருதயங்களில பிரகாசிக்கிறதா. அதனாலதான் அதே 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசித்து பாருங்க. அவருடைய அறிவாகிய முகத்தின் ஒளி நம்முடைய இருதயங்களுக்குள்ள பிரகாசிக்கிறதா. அது மட்டுமல்ல, இந்த சரீரமாகிய மண் பாண்டத்துக்குள்ளாக அவருடைய விசேஷமான பொக்கிஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாராம். அன்னைக்கு எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிரதி முத்திரையிடப்பட்ட இந்த பிரதியை, இந்த பத்திரத்தை அந்த மண் பாண்டத்துக்குள்ள வை, அநேக நாள் இருக்கும்படி. அப்ப இன்னைக்கு அந்த மண்பாண்டம் இந்த அருமையான சரீரங்க, அழிந்து போற சரீரமா இருந்தாலும் இருதயமாகிய இந்த அருமையான கர்த்தர் வாசம் செய்கிற அந்த இருதயத்துக்குள்ளாக வசனத்தை எழுத ஆசையா நிற்கிறார். அப்படிப்பட்ட அறிவாகிய ஒளியாகிய இந்த வேத வசனத்தை நீ வாசிக்க 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 அது உன் இருதயத்துக்குள்ளாக ஒரு பிரகாசம் உண்டாகும். வார்த்தை மாம்சமாகி நம்மோடு வாசமா இருக்கிறது என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளை, அந்த வார்த்தை நமக்குள்ளா இருக்கிறதா? ஆண்டவர் நம்மோடு வாசமா இருக்கிறாரா? அவருடைய அனுப்புகிற வார்த்தையானது ஆவியாக ஜீவனமாய் இருக்கிறது. வான ஒளியிலாங்க, பூமி ஒளியலாம். ஆனால் அப்பாவுடைய வார்த்தை ஒரு நாள் அழியாதுங்க. இன்னைக்கு வேத வசனத்தை செவி கொடுக்கிற ஒரு இருதயம் நமக்குள்ள இருக்கிறதா? வாசிக்கிற இருதயம் இருக்கிறதா? கேட்கிற இருதயம் இருக்கிறதா? அப்படிப்பட்ட இருதயம் இருக்குமானால் ஆண்டவர் நம்மை கனம் பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு அப்பா கரத்துல நம்மை அர்ப்பணிக்க போறோம். அப்பா தகப்பனே, என் இருதயத்தை திறக்கிறப்பா, என் இருதயத்துக்குள்ளாய் காணப்படுகிற கடினங்களை நான் மாற்றும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நீ சொல்லுவாயானால் இயேசு உன்னை ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர். ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான அருமையான இந்த வேளையில கூட உம்முடைய பாதத்துல வந்து நிற்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிற ராஜா, இந்த கடைசி காலத்துல எங்களுக்கு எச்சரிப்பு உண்டாக இந்த வேத வசனங்களை நீர் எங்கள் மத்தியில அனுப்பி கொண்டே இருக்கிறீரையா. நீர் அனுப்புற வசனம் ஒரு நாளும் வெறுமையா திரும்ப போறதில்ல. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா, இந்த நாளில கூட எங்களுடைய காதுகள் தகப்பனை எங்களுடைய செவிக்குள்ளா இருக்கிறதான எல்லாம் மந்த நிலைமைகள் மாறும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஃபெலிக்ஸோடு அந்த நாளில பவுல் பேசும்பொழுது, ஆண்டவரே, வேறொரு சமயம் என்று சொல்லி அந்த சமயத்தை கர்த்தாவே மாற்றுவதற்கு அவன் முயற்சிக்கிறான். ஆனாலும் அவனுக்கு சமயம் கிடைக்கவில்லை என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறது போல இன்றைக்கு இந்த வேத வசனங்களை எங்கள் மத்தியில் அனுப்பி கொண்டிருக்கிற நேரத்தில் அப்புறம் பார்த்துக்கலாம் என்ற எண்ணங்கள் பிள்ளைகளுடைய உள்ளங்களிலிருந்து மாறும்படியா நாங்கள் செபிக்கிற ராஜா. பிலாத்து அநேக கேள்விகளை சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி, நீர் யார் அப்பா, நம்முடைய ராஜ்யம் என்ன என்பதை அறிந்து கொள்ளும்படி பல கேள்விகளை கேட்ட போதிலும் அவனுக்கு சொல்லப்படாத காரியங்கள் ஆண்டவரே சீஷர்கள் மத்தியில அறிவிக்கப்பட்டதல்லவா. நானே வழி, நானே சத்தியம் என்று சொல்லி, ஆமாப்பா, இன்றைக்கு ராஜ்யத்துல புத்திரராய் இருக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்படாத அநேக சத்தியங்கள், அநேக ரகசியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பாமை துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில கூட செவிடர்கள் இந்த புஸ்தகத்தின் வசனத்தை வாசிப்பார்கள். கர்த்தாவே, குருடரின் கண்கள் அந்தகாரத்துக்கும் இருளுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் வேதத்துல எசாயா 29ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல வாசிக்கிறது போல இன்றைக்கு எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீர் விளக்குவதற்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி ராஜா. அப்பா, இந்த வேத வசனங்களை கேட்கிற ஒவ்வொருடைய செவி திறக்கப்படுவதாக. எப்பத்தா? ஆமாப்பா, திறக்கப்படுவதாக. எங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. வேத வசனத்தின் மேல ஒரு தாகத்தை நீர் தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பனே, நீர் வளர்ந்த அந்த நாசரேத் ஊர்ல நீர் வழக்கமாய் ஆலயத்துக்கு போய் வேத வசனங்களை வாசிக்க எழுந்து நின்றது போல எங்களுக்குள்ளாய் அப்பா வழக்கமாக ஆலயத்துக்கு செல்கிற ஒரு அனுபவம், வழக்கமாக வேத வசனங்களை வாசிக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு நீர் தருவதற்காக நாம ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பாமை துதிக்கிறோம். இந்த நாளில இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மேல உமது ஆசீர்வாதம் வந்து இறங்குவதாக. ஆண்டவரே, ஒரு வீட்டின் மேல நீங்க வாழ்த்துங்க, அந்த வீட்டின் மேல ஆசீர்வாதம் வந்து தங்கும் என்று சொன்னீர்களவா. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாய் உமது வேத வசனம் என்ற சத்தம் தொனிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, நான் பரதேசியாய் தங்கும் இந்த தகப்பனை பூமியில உம்முடைய வசனங்கள் எங்களுக்கு கீதமாயின் என்று சொன்ன அந்த தாவீதை போல உம்முடைய வேத வசனம் எனக்கு கீதமாய் மாறும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, உம்முடைய வேத வசனங்களை நேசிக்கிற உள்ளத்தை தருவீராக. யோசுவாவிடத்துல நீ சொன்னீரல்லவா, இந்த வசனங்களை இரவுபகலும் நீ தியானித்துக் கொண்டிருக்கும் போது
நீ புத்திமானா இருப்பாய், நீ செய்கிற காரியமெல்லாம் வாய்க்கும் என்று. எனக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில காரியம் வாய்க்காம, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில வேத வசனத்தின் மேல தாகம் இல்லாம எல்லா காரியத்திலும் புத்தியற்ற நிலைமையில் இருக்கிற உமது பிள்ளைகள் மேல நம்முடைய வேத வார்த்தைகள் வந்து இறங்குபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கிறது போல உம்முடைய கட்டளைகளை நாங்கள் கைக்கொள்ளும் போது பிழைப்போமே. அந்த பிழைப்பதற்கு வேண்டிய ஒரு கிருபை எங்கள் மேல வந்து இறங்குபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கற்பனைகளை எங்கள் இருதயத்துல பத்திரப்படுத்த காத்துக்கொள்ள கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளை விசேஷமா எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீங்க. எல்லா துதிக்கான மகிமை எடுத்துக்கங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.